தற்போதைய செய்தி. அஜித்குமார் வழக்கு தொடர்பாக சிபிஐயின் இரண்டாம் கட்ட விசாரணை நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து தற்போது இரண்டாம் கட்ட விசாரணையை தொடக்கி இருக்கிறது சிபிஐ என்ற தகவல் வந்திருக்கிறது. தனிப்படை காவலர்களால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக இந்த இரண்டாம் கட்ட விசாரணையை சிபிஐ தொடங்கி இருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் பாபு சரவணன் தரும் உடனடி தகவல்களை இப்போது கேட்கலாம். அஜித்குமார் வழக்கு தொடர்பாக சிபிஐ இரண்டாம் கட்ட விசாரணையை தொடங்கி இருக்கிறது. உங்கள் தகவல்களை தரலாம் பாபு சரவணன். வணக்கம் மோகன்ராஜ். சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே உள்ள மடப்புரம் பத்ராலயம்மன் கோயிலில் காவலாளியாக பணிபுரிந்து வந்த அஜித்குமார் என்பவர் ஜூன் மாதம் 27ஆம் தேதி மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த நிகிதா என்ற பெண் தனது காரில் வைத்திருந்த 10 சவரன் தங்க நகை காணவில்லை என்று திருப்போணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மானாமதுரை தனிப்படை காவல்துறையினர் மடப்புரம் பத்ராலயம்மன் கோயில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமாரை அழைத்து சென்று விசாரணை செய்த பொழுது அந்த கோயிலின் பின்புறம் உள்ள கோசாலையில் வைத்து அவரை கடுமையாக தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த அஜித்குமார் உயிரிழந்த சம்பவத்தில் முதலில் தமிழக அரசு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன் பின்பு அரசியல் கட்சிகள் இது குறித்து பல்வேறு போராட்டங்களை கையில் எடுத்ததை தொடர்ந்து தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கை மதுரை உயர்நீதிமன்றம் நேரடியாக கண்காணித்து மதுரை மாவட்ட நீதிபதி விசாரணைக்கும் உத்தரவிட்டிருந்து மதுரை மாவட்ட நீதிபதி தனது அறிக்கையை மதுரை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் இந்த புலன் விசாரணையில் சிபிஐ அதிகாரிகள் அவர்கள் தொடங்கி அஜித்குமாரின் தாயார், அவரது தம்பி நவீன்குமார் மற்றும் பகுதியில் அஜித்குமார் தாக்கப்பட்ட பொழுது அந்த மடப்புரம் கோயில் பகுதியில் கடை வைத்திருந்த வியாபாரிகள், பொதுமக்கள் அப்பொழுது அஜித்குமாரை தனிப்படை காவல்துறையினர் தாக்கிய பொழுது அந்த தாக்கிய சம்பவத்தை ரகசியமாக பாத்ரூமிலிருந்து வீடியோ எடுத்த சக்தீஸ்வரன் ஆகியோரிடம் விசாரணை செய்து அந்த விசாரணை அறிக்கையில் அதன் பின்பு அஜித்குமார் தாக்கிய காவலர்கள் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட காவலர்களிடம் விசாரணை செய்து அந்த அறிக்கையை மதுரை உயர்நீதிமன்றத்தில் முதல் கட்ட அறிக்கையை தாக்கல் செய்துள்ளனர். இரண்டாம் கட்ட விசாரணை தற்போது அஜித்குமார் தாக்கப்படும் பொழுது அவரது பிறப்புறுப்பு பல்வேறு பகுதியில் மிளகாய் பொடி ஆகியவற்றை தூவி இந்த காவலர்கள் தாக்கியதாக விசாரணை தெரிய வந்தது. அந்த மிளகாய் பொடி விற்பனை செய்த கடை, அதன் பின்பு அஜித்குமார் தாக்கப்படும் பொழுது அங்குள்ள ஒரு கல்லூரி மாணவர்கள் விடுதி பக்கத்திலும் வைத்து அஜித்குமாரை தாக்கியுள்ளனர். அப்பொழுது அஜித்குமாரின் அலற சத்தம் கேட்ட மாணவர்கள் யார் என்ற கோணத்திலும் இரண்டாம் கட்ட விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் இப்பொழுது திருப்போணம் பகுதியில் மேற்கொண்டு வருகின்றனர். மோகன்ராஜ். உங்கள் விரிவான தெளிவான தகவல்களுக்கு நன்றி பாபு சரவணன்.